வெல்கம் டு பாஸ் டிவி. வணக்கம் மக்களே. நம்ம சென்னை சாந்தோம் சர்ச்சில் வந்து உணவு திருவிழா வந்து நடைபெறுது. இன்னைக்கு பாருங்க 9ஆம் தேதி பாருங்க உணவு திருவிழா போட்டுருக்காங்க. லிஸ்ட்டு பாருங்க, எல்லா வகையான ஃபுட்டு எல்லாமே இருக்குது. எல்லா வகை சாப்பாடுலாம் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இங்கே. அதாவது ரொம்ப நல்லா இருக்குது. லிஸ்ட்லாம் போட்டுருக்காங்க பாருங்க, ப்ரைஸும் போட்டிருக்காங்க. இந்த உணவு திருவிழா வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து நடைபெறுது. இந்த சர்ச்சிலையும் தேவாலயத்திலையும் முக்கியமாக வந்து நடைபெறுது. பாருங்கள், அவங்க கேட்கும் போது சொன்னாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க, கேட்கும் போது சொல்லுவாங்க பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. அதை அப்படியே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன்லேயும் வந்து ஒரு உணவு இருக்குது. நம்ம தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மக்களே கவுண்டரில் கொடுத்தோன்னா தாராளமாக வந்து நம்மளுக்கு உணவு வந்து தராங்க. நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். எல்லா வகையும் உணவு இருக்குது. நம்மளுக்கு சிக்கன் குழம்பு சரி, மட்டன் குழம்பு சரி, எல்லாமே வந்து இங்கே தாராளமாக இங்கே இருக்குது. தாராளமாக வந்து வாங்கி சாப்பிடலாம். அதுமாதிரி தோசை, முட்டை தோசை எல்லாமே இங்கே இருக்குது. தாராளமாக நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி இங்கே வந்து தாராளமாக சமைச்சு தராங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே இவங்க ரெடி பண்ணுறது தான், ஹோட்டலில் எங்கேயும் வாங்கினது கிடையாது. பேசும்போது கேட்டேன், அவங்களே சொன்னாங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதான் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் இந்த வீடியோலேயே. மக்களே, இவங்க என்னென்ன உணவு இருக்குது கேட்டுக்கலாம். அதுக்கு பேர் கேட்டுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. பேரு ஆரோக்கியமேரி. சரிங்க. உங்களுக்கு என்னென்ன உணவுலாம் இருக்கு? இன்னைக்கு வந்து மறைபரப்பு ஞாயிறு வந்து எங்க பக்கம் கொண்டாடுறோம். என்னுடைய அன்பத்தின் சார்பா இட்லி, போர் குருமா, மட்டன் குருமா, அடுத்து சூடா பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சதையா அடுத்து இப்ப எதுக்காக பண்றாங்க இது வந்து நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக. நம்ம நேரடியா போய் பண்ண முடியாது, அதனால நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நாம உதவி பண்றோம். உதவி பண்றதுக்காக ஒரு பண உதவி மாதிரி அவங்க பண்றீங்க. ஆமா. ஓகே. படிப்பு செலவு எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, அப்படிங்களா? சரி சரி. இப்போ உங்க ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு வரும்? 50 ரூபாய் 2 இட்லி, மட்டன் குருமா 50 ரூபாய் ஸ்டார்டிங்ல. ஓகே. இப்போ உங்களுக்கு கேரட் எல்லாமே இட்லி காலி ஆயிடுச்சு. அடுத்து கேட்டிட்டு இருக்கறனால பசங்க எடுத்துறாங்க. தேங்க்ஸ். மக்களே, இங்க பாருங்க, இங்கே முட்டை தோசை, சிக்கன் 65 எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கேட்கலாம், பேர் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ரோஸ்லின் வெரிங் சார். சரிங்க. எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? இப்ப இங்க ரெடி பண்ணி இது வந்து எதுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னா, மறைபரப்பு ஞாயிறுக்காக இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை வந்து கிறிஸ்துவுக்காக மறைபரப்பு பணி செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த மாதிரி சிறிய ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தி இதன் மூலம் வரக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு நாங்க கொடுத்துருங்க எல்லாத்தையும். ஆமா, அவங்க கொடுத்துருவோம். இதுல ஃபுல் மாவு எல்லாமே வந்து நீங்க ரெடி பண்ணுது இல்ல, நாங்களே எங்களுடைய அன்பியத்துல 54 குடும்பம் இருக்கும். எல்லாருமா சேர்ந்து ஷேர் பண்ணி இந்த அமௌண்ட்டை போட்டு நாங்க செய்யறோம். இதுல வர லாபத்தையும் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து அவங்களுக்காக நாங்க கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. பாத்துங்க மக்களே, அதாவது வந்து கொஞ்சம் ஏழை மக்களுக்கு அவங்க உதவி செய்றீங்க. அப்படி காமிங்க ப்ரோ. என்ன பாருங்க, இது வந்து சிக்கன் குருமா பண்ணிருக்கோம். சிக்கன் குருமா சாதா தோசை இருக்கு, எக் தோசை இருக்கு. இங்க பாருங்க, சிக்கன் குருமா இருக்கு, சிக்கன் குருமா இருக்கு, சூப்பர் ரெடி பண்றாங்க. ஆர்டினரி தோசை இருக்குது, எக் தோசை இருக்கு, வீட்ல ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்றாங்க பாருங்க, சூப்பர் ரெடி பண்றாங்க. அதுதான் இங்க ஒரு ஸ்பெஷல். நம்ம ஹோட்டல்ல பண்ற மாதிரி இருக்காது, வீட்ல பண்ற மாதிரி ஒரு டேஸ்டியா இருக்கு. ஒரு சில கேட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாங்க. இன்னும் நாங்க சிக்கன் 65 பண்ண போறோம். நாங்க 65 பண்ண போறோம். எக் ஆம்லெட் இருக்கு. ஆமாமா, பார்த்தா சூப்பரா ஆம்லெட் ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறீங்களா? நல்லா டேஸ்டா இருக்கும். அத இப்போ ஓரளவு கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே வாங்கி. ஓகே ஓகே. மக்களை, டோக்கன் எப்படி வந்து வாங்கணும், அதை வாங்கிட்டு வந்து கவுண்டரில் கொடுத்து உணவு எப்படி வாங்கணும் அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த லைன் தான் டோக்கன் லைனு. இங்கே தான் டோக்கன்லாம் வாங்கணும். இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்னா வந்து முட்டை தோசை வாங்க போகிறேன். அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு சேர்த்து வாங்குறதுக்கு 70 rupees சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டோக்கன் தராங்க பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து வாங்கலாம், கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டு தோசை வாங்கிட்டு அதோட வீடியோ பார்க்கலாம் வாங்க. மக்களை போட்டு பாருங்க, மேலே போட்டு பாருங்க, முட்டை தோசை எல்லாம் போட்டிருக்காங்க. சிக்கன் குழம்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றேன், அந்த வீடியோஸ் பார்க்குறேங்க. ஆமாம்மா, முட்டை தோசை ப்ளஸ் சிக்கன் குழம்பு பாருங்க. முட்டை தோசை ப்ளஸ் சிக்கன் குழம்பு ரெண்டுமே சேர்த்து சாப்பிட போகிறோம் பாருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட போற முட்டை தோசை இங்கே தான் இருக்கு பாருங்க. பெப்பர் போட்டிருக்காங்க. பெப்பர் போட்டு உங்களுக்கு டேஸ்டியா இருக்கும். வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட் தான் இங்கே இருக்கும்.
அவங்க கூட கொஞ்சம் சூப்பர் ரெடி பண்றாங்க பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க கல் அதே தான், சேம் அதே தான். பாருங்க நம்மள முட்டை தோசை ரெடி, ஆவி பறக்குது பாருங்க. சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு சேர்த்து சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கு பாருங்க. மக்களே பாத்துங்க, முட்டை தோசை பிளஸ் சிக்கன் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சூப்பரா இருக்கு, நல்லா அற்புதமா இருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட் சிக்கன் குழம்பு. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்றாங்களாம். ஒரு 2 மாசம் 3 மாசம் பண்ணா கூட நல்லா இருக்கும் போல. அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. வீட்டில் நம்ம இப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இங்க பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. சூப்பர். சிக்கன் பாருங்க, சிக்கன் சூப்பரா இருக்கு, வேற லெவல். மக்களே பாருங்க, இடியாப்பம் சிக்கன் குழம்புலாம் இருக்கு. இங்க பாருங்க, இப்போ சப்பாத்திலாம் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே வாங்க பாருங்க, சப்பாத்திலாம் இருக்கு. சப்பாத்தி இடியாப்பம்லாம் காலை ஆயிடுச்சா? இருக்கு. இடியாப்பம் இருக்கா? அப்படியே காமிங்க. இடியாப்பம்லாம் இருக்கு, அங்க அப்படியே வாங்க. இப்போ சிக்கன் குழம்பா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. மேடம் இப்போ வந்து இந்த உணவு திருவிழா பண்றாங்கல்ல, எப்பப்பெல்லாம் பண்ணுவாங்க? இது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க சார். மிஷன் சண்டே காஸ்க்காக பண்றோம். உணவு திருவிழான்றது இப்போ பாரிஷனர்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வெளியில கொண்டு போய் ஹோட்டல்ல சென்ற அமௌண்ட் வந்து சர்ச்சுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லா விதமான கேம்ஸும் இருக்கு, ஃபுட்ஸும் இருக்கு. நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபுட் இந்த எல்லாம் ரெடி பண்றீங்களா மேம்? சப்பாத்தி குருமா எல்லாம் ரெடி பண்றீங்களா மேம்? சப்பாத்தி சிக்கன் குழம்பு எல்லாம் ரெடி பண்றீங்களா? இது வந்து எப்போ நீங்க ரெடி பண்றீங்க மேம்? காலையில கஷ்டம் பண்ணி ஒரு நாள் ரெடி பண்ணுவீங்க? early morning 5 o'clock we started மேம். அப்படிங்களா? சிக்கன் குருமா சப்பாத்தி 5 மணிக்கு. நீங்க ரெடி பண்றீங்களா இல்லனா இப்ப சொல்லுங்க, இப்ப ஃபுட் ரெடி பண்ணுவாங்களா மேம்? அவங்க சொல்லுங்க ஹோட்டல்ல சொல்லிருக்கீங்க. இல்ல சார், இது நாங்க எங்க அன்பியத்துல பாரிஷனர்ஸ் நீங்களே ரெடி பண்றீங்க? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து பெசஞ்சு பண்ணது சார். ஓகே, சூப்பர். நல்லா இருக்கா? நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. Thank you. ஓகே மேம், உங்க பேர் சொல்லுங்க மேம். என்னோட நேம் ஜோனா மாசிலா. ஓ சரிங்க மேம். பாத்துங்க மக்களே, நம்ம செஞ்சா சாந்தம் சர்ச்சு பாத்தீங்களா, இங்க ஃபுல்லா வந்து உணவு திருவிழா தான். பாருங்க லைன் காமிங்க, அப்படியே வந்தீங்க ஃபுல்லா பாருங்க, எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபாதர் கேட்கலாம், எப்படி டேஸ்ட் எப்படி கேட்கலாம். இப்போ ஃபாதர் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுருக்காரு, டேஸ்ட் எப்படி கேட்டுக்கலாம். ஹவு டு டேஸ்ட் ஃபுட்டு? Initially, I went to dosa since I like dosa. The dosa was quite good because it was egg dosa. So that's something different that I first time tasted here. It was quite good. But then I also like idiyappam because I had eaten it earlier and I had told Amma to keep me some idiyappams. So the moment I saw nobody's here, I came to take idiyappam because I enjoyed it. Oh, idiyappam. Okay. Totally normal taste or this is quite different because different taste. This is the first time I've eaten egg dosa, which I've not prepared earlier, which I've not tasted earlier. Okay. So this is quite nice taste. Nice taste. Okay. ஃபாதர் சொல்லிட்டு பாருங்க, நைஸ் டேஸ்ட் இருக்கு, நமக்கு நல்லா தான் இருக்கான். ஓகே, தேங்க்ஸ் ஃபாதர். மக்களே பாருங்க, இவங்கள்ட்ட வந்து என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்கு அப்படி கேட்டுக்கலாம் வாங்க. என்னென்ன உணவுலாம் இருக்கு கேட்டுக்கிட்டு அப்படியே பேசலாம் வாங்க. உங்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மேத்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா பானிபூரி பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு, பருப்பு பாயாசம் இருக்கு. பருப்பு பாயாசம் அதுவா? பருத்திப்பால் பாயாசம். இதான் பருப்பு பாயாசம். அது பருத்திப்பால் பாயாசம் இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்மைலி இருக்கு. ஓகே. சோ இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம இது பண்றது. பண்றீங்க? ஆமா. இது அதோட அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் இதே மாதிரி சண்டே வரும். இதே டைம்ல தான் வரும். ஆமா. இப்ப மிஷன் சண்டேன்னு சொல்லிட்டு சர்ச்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப மிஷன் சண்டே அப்போ வந்து எல்லாருமே ஒரு 60-70 கடை இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, திருவிழா மாதிரி இருக்கு பாருங்க. கண்டிப்பா. சரிங்க. அதே மாதிரி வந்து இப்ப பிரைஸ் சொல்றாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் சொல்றாங்க, அது வந்து லக்கி டிரா. சோ அது வந்து எப்படின்னா லைக் வந்து 100 rupees இருக்கும், இல்ல 30 rupeesக்கு இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்னன்னா லைக் கோல்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரிட்ஜ் செகண்ட் பிளேஸுக்கு. அப்புறம் தேர்ட் ஃபோர்த் பிளேசஸ்க்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees மாதிரி கொடுப்பாங்க. ஆமா, 100 rupees டோக்கன் வாங்க சொல்லிருந்தாங்க. ஆமா, டோக்கன். ஆமா, சென்ட்ரலா வாங்குனது இல்ல, அது வந்து அதான் லக்கி கூப்பன் மாதிரி, லக்கி டிரா மாதிரி. அப்படிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கேக்ல இருக்கு பாருங்க மக்களே, பாருங்க இந்த லைன்ல வந்து கேக்ல விக்கிறாங்க.
அது விலைங்களும் எப்படி ரெடி பண்ண கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப எல்லா ஃபிளேவர் இருக்கீங்க. பேர் கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியங்கா. கடை பேரு டியோ கிராஷியஸ். ஹோம் பேக்கிங் வச்சிருக்கோம். ஹோம் பேக்கிங் உங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இங்க வந்து ப்ரௌனிஸ்ல நாங்க நட்டி, சாக்லேட், சாக்லேட் நிறைய ஃபிளேவர்ஸ் வச்சிருக்கோம். கப் கேக்ஸ்ல வந்துட்டு வெனிலா, சாக்லேட், ரெட் வெல்வெட், குக்கீஸ் அண்ட் க்ரீம் நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. சொல்லுங்க. என்ன கேக் இது? என்ன கேக்குங்க? இது ட்ரீம் கேக். ட்ரீம் கேக். மினியா ட்ரீம் கேக் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ வந்துட்டு இது மினியா 60 ரூபீஸ்க்கு தரோம். எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது வெனிலா கப் கேக்ஸ். வெனிலா கேக். சாக்கோ சிப் குக்கீஸ் இது. ஆமா. கிளாசிக் ப்ரௌனிஸ். ஓ சரி. இது குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஓரியோ பிஸ்கட்ஸ் ஓட வரும். ரெட் வெல்வெட் கப் கேக்ஸ். இது வால்நட் கேக்ஸ். இது வந்து ட்ரிபிள் சாக்லேட். இதுல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் கனாஷஸ் வரும். இது சாக்லேட் கப் கேக்ஸ். ஓகே ஓகே. இது போக உங்களுக்கு என்ன வேணும்னாலும் க்ரீம் கேக்ஸ்னா கூட செஞ்சு கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு? ஸ்டார்டிங் பிரைஸ் 30 ல இருந்து இருக்கு. வெனிலா கப் கேக்ஸ், வால்நட் கேக்ஸ், சாக்லேட் கப் கேக்ஸ் தான் 30 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. ஃபுல்லா 30 ரூபீஸ் தான். அதுக்கு அப்புறம் வந்து 50 ரூபீஸ் இருக்குங்களா? அதுக்கு அப்புறம் 40 ரூபீஸ்ல 2 கப் கேக்ஸ் இருக்கு. 40 ரூபீஸ் இருக்கு. இது 40 ரூபீஸ் சொல்றாங்க. மக்களே பாத்துங்க. குக்கீஸ் 2 பீஸ் ஜஸ்ட் 40 ரூபீஸ்ல கொடுக்கறோம். ஓகே ஓகே. ப்ரௌனிஸ் per piece 50 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வருஷம் நீங்க வந்து இது மாதிரி பண்ணுவீங்க, செல்லாம் பண்ணிட்டீங்க? வருஷம் பண்றோம். பிளஸ் வந்துட்டு நீங்க தனியா கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். தனியா செஞ்சு கொடுப்பீங்க. ஓகே ஓகே. பாத்துங்க மக்களே, தனியா கூட தாராளமா நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். நீங்க ஆர்டர் எல்லாம் பண்ணீங்களா? வந்து டெலிவரி பண்ணுவீங்க? கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. Thank you. மக்களே, சேனல் சாந்தோம் சர்ச் உணவு திருவிழா வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறணும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த நல்ல வீடியோ பார்ப்போம். ஓகே பாய். உணவு திருவிழா பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஒரு திருவிழா மாதிரி இருக்குது பாருங்கள். 2-3 கேம்ல வின் பண்ணி இந்த டோக்கன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ற பரிசுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். 10 கேம்ல ஜெயிச்சிங்கன்னா இந்த டோக்கன் கவுண்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய டெலிபேர்ஸ் வச்சுருக்காங்க. அது 10 டோக்கன் 10 வின்னிங் டோக்கன் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பெரிய டெலிபேர்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். பானிபூரி ரெடியா இருக்குது, சாட் ஐட்டம்ஸ் ரெடியா இருக்குது. ஒரு 10 இது ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பெரிய டெலிபேர்ஸ் சிக்கன் பக்கோடா சூடா ரெடியா இருக்கு. பானிபூரி ரெடியா இருக்கு. ஒவ்வொரு கவுண்டர்லையும் மேல என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க மேல எவ்வளவு ரேட்டும் போட்டிருக்காங்க. தோசை, பீஃப் கறி, இடியாப்பம், சிக்கன் குழம்பு, கேக், பாயாசம், பருத்தி பால், சிக்கன் ஆம்லேட், ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம், பரோட்டா, குருமா, சிக்கன் பக்கோடா, மோமோஸ், கார்ன் சாண்ட்விச் எல்லாமே இங்கே விற்பனைக்கு இருக்கு. டோக்கன் வாங்கி நீங்க எல்லாவற்றையும் உண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல லக்கி ட்ரா இன்றைக்கு சாயந்தரம் ஒரு 4:30 இந்த லக்கி ட்ரா எடுப்பாங்க. முதல் பரிசு 40 கிராம் கோல்டு. இன்னைக்கு கோல்டு விற்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். 100 ரூபாய் டோக்கன். அதிர்ஷ்டம் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு முதல் பரிசாக 4 கிராம் கோல்டு கிடைக்கும். இரண்டாவது பரிசாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டேஜ்ல வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம். மூன்றாவது பரிசாக 32 இன்ச் LED ஸ்மார்ட் டிவி மூன்றாவது பரிசாக கொடுக்கப்படும். இது இல்லாம ஒரு 15 பேருக்கு ஆப்டர் 10 கான்ஸ்டிடியூஷன் பிரைஸ் ஒரு 15 பேருக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துல விழணும்னா கவுண்டர்ல 100 ரூபாய்க்கு 4 கிராம் கோல்டு.